அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த இணைவானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடியதுங்க. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், கலை, அழகு, இன்பம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். சனி நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை தரக்கூடியவர். ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தாமதத்தையும் பொறுமையும் உழைப்பையும் தரக்கூடியவர் இந்த சனி பகவான். சுக்கிரன் 1 மற்றும் 6ஆம் வீட்டிற்கான அதிபதி, சனி 9 மற்றும் 10ஆம் வீட்டிற்கான அதிபதி. ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், ஆடம்பர விரும்பிகள், எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும், ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை எப்படியாவது போராடி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், தான் ஒரு விஷயத்தை விருப்பப்பட்டுட்டோம் அப்படின்னா அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி நடக்குது, எல்லா விஷயமும் நம்ம நினச்சபடி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, தொழில் பண்ணாலும் லாபம் இல்லை, வேலைக்கு பண்ணாலும் ஒரு சேல்ரி ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை, நிறைய விஷயங்கள் தடைகளாகவே போயிட்டுருக்கு, திருமணம் கரெக்டான ஸ்டேஜில் நடக்கலை, ஒரு விஷயங்கள் ஒரு குழந்தை பாக்கியமோ அல்லது ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமோ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே எல்லா விதத்துலையும் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன தான் காரணம், என்ன தான் நேரங்காலங்கள் சூழ்நிலைகள் எதுவுமே மாறவே மாறாதான். சனி பயிற்சி நடந்தது, அடுத்து சுக்கிர பயிற்சி நடந்தது. ஸோ இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வுகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வராதன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த 2 கிரகங்களோட இணைவு நிறைய மாற்றங்களை கொடுக்க போதுங்க. உதாரணமாக தொழில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, அதை கரெக்டான ஸ்டேஜில் என்னால் தொடங்க முடியலை, அடுத்தவங்கக்கிட்ட கடைசி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலேயே இருக்கிறேன், ஸோ எனக்குன்னு சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்க முடியாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பும், அதே நேரத்தில் அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழிலில் நல்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுங்க. போட்ட மூலதனத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கூட ஆரம்பித்த தொழில் என்னோடய பிஸ்னஸே தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் அவங்களோட பிஸ்னஸ் ஓஹோன்னு நடந்துகிட்ருக்கு, என்னுடைய நிலை இன்னும் அதே இடத்துல தாங்க இருக்குது, எந்த விதத்துலையும் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை, அதாவது பிஸ்னஸில் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள், உங்களுடைய பார்ட்னர்ஸை மாற்றுறதுக்கோ அல்லது வேலை செய்யக்கூடிய நபர்களை மாற்றம் செய்வதற்கோ அல்லது கடையினுடைய ஒரு தொழில் ஸ்தாபனத்தை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவீங்க. அது மூலமாக ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொண்டு வரும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் படித்த படிப்புக்கு இன்றைக்கி நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை, குடும்ப சூழல் வேறு வழி இல்லை, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஸோ அதுக்காக வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன், இந்த வேலையில எனக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லை, சரியான விதத்தை அந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு சில இடையூறுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையில் வேலை கிடைக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட துறைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த வேலையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்வீங்க. வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களுக்கு உண்டான சில ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். இது மூலமாக சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அல்லது கவர்மெண்ட் ஜாப் இப்போ எழுதணும், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேருங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது அமையும். ரொம்ப வருஷமாக அந்த திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க, நிறைய லைன்ஸ் பார்த்துட்டோங்க, எதுவுமே சரியான விதத்தில் செட் ஆகலை, நான் விருப்பப்பட்ட வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் அமையலை, அதையும் அமைச்சிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கேன், ஸோ நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமையாதான், நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கிற பொண்ணையோ அல்லது லவ் பண்ணுற பையனையும் திருமணம் பண்ண முடியாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான விதத்தில் அமையும். நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கை துணையவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்க போது. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க.
ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது உச்சம் பெற்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாத நபர்களுக்கோ அல்லது லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து மிச்சம் அந்த காசு செலவானது தான் மிச்சம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட பார்த்தாச்சுங்க. செயற்கை கருத்தரிப்பு மூலமாக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டோம். எங்களுக்கு சரியான விதத்தில் ஒரு நல்ல தகவல்கள் கிடைக்கவே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்து நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேருங்க. ரொம்ப நாளாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கோம். ஒருத்தருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க. கருத்து வேறுபாடுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தே போக மாட்டேங்கிறாங்க. இந்த படி 2 பேரும் இருந்து ஒரே வீட்டில் இருந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நம்ம 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் காரணமே இல்லாமல் சண்டை போடுற மாதிரி இருக்குங்க. எதை சொன்னாலும் யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலையே இல்லை. இதனால் வந்து கருத்து வேறுபாடுகள் வர்றதுனால சரியான விதத்தில் குழந்தைகளை கவனிக்க முடியல. அவங்களோட ஆரோக்கியத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ மன நிம்மதி இல்லாமல் டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. நிம்மதியாக மனம் விட்டு பேசி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மனைவிக்கு தேவையான சில பொருட்களையோ அல்லது கணவருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இதனால் குடும்ப நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இதனால் இது நாள் வரைக்கும் எதிரிகளாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். டிவோர்ஸ் அளவுக்கு போனவங்க கூட அதை விட்டுட்டு 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நிறைய பேர் தன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலைங்க. நானாக விருப்பப்பட்டு தான் அமைச்சிக்கிட்டேன், ஏன்டா அந்த லைஃப்குள்ளே வந்தோன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் போராடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வாழ்க்கையை வந்து முடிச்சிக்கலாம், இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துடலாம், நம்ம நிம்மதியாக தனியாக இருந்தாலும் நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். காரணமே இல்லாமல் விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், காரணமே இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு நிறைய சூழல்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு ஒதுங்கி போனவங்க கூட உங்களை தேடி வந்து உங்களுடைய பிரச்சனை, அதாவது அவங்க செஞ்ச தவறுகளுக்கு உண்டான மன்னிப்பு கேட்டு உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது விட்டு சென்ற நபர்களும் சரி, விலகி சென்ற நபர்களும் சரி, தங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாங்க. வீடு கட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசைங்க. இருக்கிற வீடு தனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீட்டை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதும் வந்து சரியான விதத்தில் அமையலைங்க. இந்த வேலையும் வந்து கரெக்டான விதத்தில் முடிக்க முடியாமல் அந்த வீட்டையே இழந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு சில பயங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னா இருக்கிற முயற்சி அந்த வீட்டை முழுமையாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். தனக்குன்னு ஒரு சொந்தமாக வீட்டை அமைச்சிக்கணும். லோன் மூலமாக நிறைய ட்ரை பண்ணிட்டேன். லோனு கரெக்டான நேரத்தில் எனக்கு கிடைக்காத அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய ஆடம்பர பொருட்கள் இருந்ததுங்க. காரு, வீடு, வாசல், தோட்டம், துறவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. எல்லாமே என்னை விட்டு போகக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த நிலையிலேருந்து வெளியே வரணும், ஏதாவது ஒரு விதத்தில் நான் இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னு சொல்லி நிறைய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. எந்த விதத்துலையும் யாரும் வந்து சப்போர்ட்டே இல்லை, சொந்த பந்தங்களுடைய சப்போர்ட்டும் இல்லை. அதே நேரத்தில் நண்பர்கள் இவங்கெல்லாம் யாருமே எந்த விதத்துலையும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. எனக்குன்னு ஒரு அமைப்புகள் எப்போ தான் வரும் அப்படின்னு எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு வேலையை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு சில சூழல்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து தொகைகள் வந்து சேருங்க. இழந்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயமாக உங்களுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு சில நிதி உதவிகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் விட்டு போன சில விஷயங்கள் மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இழந்த சில பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு கார் வாங்குறதோ அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதோ, நிலம் கட்டிடம் சார்ந்த யோகங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் இருந்த அந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறதாகலாம் ஹெல்த்தில் கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய புத்துணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கல்வி ரீதியாக இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சி கல்வியில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ படித்த துறையில் அதாவது அதே துறையில் வேலை செய்வதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதும், வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் படித்து முடித்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது, இதனால் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய அவமானங்கள் அப்படிங்கிறது, நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கி அந்த பணத்துக்கு உண்டான வட்டியை நான் கட்டக்கூடிய நிலை வந்துருச்சு. யாரை நம்புறதுனே தெரியலைங்க. எல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்தாங்க, கடைசியில் எனக்கே வந்து இன்றைக்கி பெரிய அளவில் துரோகம் செஞ்சுட்டாங்க. இந்த துரோகத்தினால இன்றைக்கி நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். பணம் ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் நிறைய மன பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அந்த நிலைகள் மாற்றக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள்
அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பணம் போதுமான அளவுக்கு திருப்திகரமான அளவுக்கு உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் வந்து சேருங்க. ஒரு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுப்பீங்க. பேங்க் லோன் ப்ராசஸ் மூலமோ அல்லது பழைய சொத்துக்களை வந்து விற்பனை செய்கிறது மூலமாக ஒரு நல்ல தொகைகள் உங்கள் கைக்கு வருங்க. அதை வச்சு உங்களோட பிரச்சனையை தீர்த்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்ததில் கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கழித்து துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.